ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயாருடைய செல்லப்பிள்ளை ஸ்ரீமான் சொக்கலிங்கம் ஐயா ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பணியை பூர்த்தி பண்ணி வச்சார். திருப்பதிக்கு போனாக்க முதல் பூஜை ஆண்டாள் நாச்சியார் பாடி திருப்பாவை தான். திருப்பாவையிலே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்னும் 28வது பாசுரத்திலே திருப்பதி பெருமாளை குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று தாயார் கையை கூப்பி சேவிக்கல, கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணலாம். ஏ வெங்கடாஜலபதி, உனக்கு குறையே கிடையாது, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று ஆசீர்வதித்தாளாம். அப்படி குறை ஒன்றுமில்லாத பெருமாளுக்கு அனுகூலம் பண்ணின தாயாருக்கு தங்க கோபுரத்தை பண்ணி வச்சார். அதுபோல் 108 திருப்பதிகளில் முதல் திருப்பதி திருக்கோஷ்டியூர். சுவாமி ராமானுஜர் 18 முறை திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி தன்னுடைய குருவிடத்திலே திருமந்திரத்தை கேட்டார். முதல் முறை வரும்போது மந்திரம் கேட்போம், நான் மந்திரம் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு போய் இன்னொரு தடவான்னு சொல்லிட்டார். 18 முறை திருவரங்க ஸ்ரீரங்கத்திற்கும் திருக்கோட்டிற்கும் சுவாமி ராமானுஜர் நடந்தார். அவர் அவதரித்த ஊர் பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர், பாடம் சொல்லிக் கொண்ட ஊர் நம்முடைய காஞ்சிபுரம். ஆனால் ராமானுஜரின் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஊர் திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர் பெருமாளுக்கு பிரமோஷன் பெருமாள்னு பேர். நரசிம்மன் அவதாரம் பண்ணினது அந்த ஊர் தான். ரங்கநாத பெருமாள் திருக்கோட்டியூர் தூதனுப்பி ராமானுஜரை போலே ஒரு மகான் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை, அவருக்கு திருமந்திரத்தை சொல்லலாம் என்று ரங்கநாத பெருமாளை சொன்னார். திருக்கோட்டியூர் ராமானுஜரை அழைத்து, ராமானுஜரே இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், உன்னை தவிர வேற யாரும் சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கிட்டார். ராமானுஜர் மந்திரத்தை உபதேசம் பெற்றுக் கொண்டார். மறுநாள் காலை 960 வருடங்களுக்கு முன்பு திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மீது எழுந்தருளி ஜாதி மத இன பேதமில்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் மங்களங்கள் பெருக வேண்டும் என்று ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அர்த்தத்தோடு உபதேசம் பண்ணினார் சுவாமி ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மீது எழுந்தருளி. இந்த விஷயம் குருவுக்கு தெரிஞ்சது. குரு கோபத்தோடு வந்தார். ராமானுஜர் கோபுரத்தில் கீழே இறங்கினார். என்ன ராமானுஜரே, என்ன காரியம் பண்ணீர்? யாருக்கும் சொல்லக்கூடாது என்றல்லவா மந்திரத்தை சொன்னோம், ஏன் சொன்னீர் என்று கேட்டதற்கு, சுவாமி இந்த மந்திரத்தை முறைப்படி குருவிடத்தில் உபதேசம் பெற்றுக் கொண்டவர் எல்லோரும் மங்களகரமாக வாழ்வார்கள், இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோரும் மங்களகரமாக வாழ வேண்டும் என்று சொன்னேன்னாராம். சரி, எல்லாருக்கும் மங்களங்கள் கிடைக்க போறது, குருவிடத்திலே சத்தியத்தை மீறிய உமக்கு என்ன கிடைக்கும் கேட்டாராம் குரு. ராமானுஜர் கையை கூப்பினார். அடியேனுக்கு கொடிய நரகமே கிடைக்கும். ஏ ராமானுஜரே, நரகம் போவீர் தெரிஞ்சுமாய் மந்திரம் சொன்னீர்னதுக்கு, ஆம் சுவாமி, அடியன் ஒத்தந்தான நரகம் போப்புறேன், எல்லாரும் சேவமா இருப்பானேன்னாராம். குரு கண்ணீர் வடித்தார். ராமானுஜரே, நாம் உமக்கு குருவல்ல, நீரே ஜெகதாச்சாரியர், வாரீர் எம்பெருமானாரேன்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட ராமானுஜர் உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று திருமந்திரத்தை பறைசாற்றிய கோபுரத்திற்கு ஆண்டாள் நாச்சியாருடைய செல்லப்பிள்ளை தங்க கோபுரம் பண்றார். அந்த திருப்பணியை செய்து வைக்கிறார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் வல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்ம அவதார கஷேத்திரம். அந்த பெருமாள் இவர் உடம்பிலே புகுந்து அந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். நாங்கள் அந்தன குலத்திலே பிறந்து வேதத்தை படித்து பிரபந்தத்தை படித்திருந்தாலும் எங்களுடைய கல்விக்கும் நாங்கள் பண்ணின கைங்கரியத்தை இறைவன் கொடுத்த வெகுமதி இப்படிப்பட்ட சத்தியவான்களை அடியோங்களுக்கு உறவினர்களாக கொடுத்தது. இப்படிப்பட்ட மகாத்மாக்களாலே நிச்சயம் பாரத தேசத்திலே மீண்டும் சனாதன தர்மம் தலைக்கும். அதுபோல ஆண்டாள் நாச்சியாருக்கு செல்லப்பிள்ளை இவர் தான் செல்லப்பிள்ளை. தைரியமாக சென்ற வருஷம் தாயாருடைய திருநாமத்திற்கு ஏற்பட்ட இழுக்கை தைரியமாக எதிர்த்து குரல் கொடுத்து எதிரிகளை அரண்டு ஓடச் செய்த சத்திய புருஷன் பல்லாண்டு பல்லாண்டாக வாழ வேண்டும். எனக்கு என்ன பெருமை, இந்த கோஷ்டியிலே அடியேனையும் ஒருவனாக அங்கீகாரம் பண்ணியதற்கு நான் தாயாருக்கும் தாயாருடைய செல்ல பிள்ளைக்கும் பரம்பரையாக கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.